தமிழக வெற்றி கழகம் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இது மாதிரியான ரோட் ஷோஸ் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கான இடைக்கால உத்தரவையும் மாண்புமிகு நீதியரசர்கள் கொடுத்திருக்காங்க. இல்ல சார், இப்போ ஏற்கனவே இந்த எஸ்ஓபியோட நீங்க கேட்ட கேஸ் வந்து சென்னை ஹைகோர்ட்ல இருக்கு சார், இருக்கு. நீங்க இடையீட்டு மனுவா சேர்த்துக்கலாம்ன்றது. ஆமா சார், ஆமா. இதுவும் சொன்னாங்க. ஆமா. இந்த கேஸை இங்க டிஸ்போஸ் பண்ணிடுறோம். ஆனா ஆல்ரெடி வந்து சிங்கிள் பெஞ்ச்ல இந்த கேஸ் வந்து பெண்டிங் இருக்கிறனால அதுல ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ், ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், ரூல்ஸ், கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்கணுன்றதுக்காக சிங்கிள் ஜட்ஜ் வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுத்திருக்காரு. அந்த அப்சர்வேஷனை ஏற்றுக்கிட்டு சீஃப் செக்ரட்டரியும் ஹோம் செக்ரட்டரியும் சூமோட்டோ அதுல பார்ட்டியா இம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி அதோட விசாரணை வந்து வருகிற 16ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளதால் அதுல வந்து அரசாங்கம் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க, எஸ்ஓபிஸ் பத்தி என்ன ஸ்டெப்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத அங்க இது பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க. இருக்கு சார், இருக்கு. அது என்னன்னா அந்தந்த அரசியல் கட்சிகள் அந்தந்த பர்டிகுலர் ஊர்ல அந்தந்த பெர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுக்குறப்ப அந்த லோக்கல் கவர்மெண்ட், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன கண்டிஷன்ஸ் போடுறாங்களோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்க. இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கும் பட்சத்துல இது மாதிரியான அரசியல் துர்ச்சம்பவங்கள் நடக்காம இருக்கும். அங்க அரசியல் மாநாட்டில் போய் ஒருத்தவங்க வந்து இறந்து போறதுன்றது உண்மையிலேயே ஒரு மிக ஒரு கவலைக்கிடமான விஷயம் தானே. இல்ல, போலீஸ் வந்து லோக்கல் போலீஸ்னா அது அரசனுடைய பிரதிநிதி தானே. அவங்களா தனிப்பட்ட அவங்களுக்கும் ஒரு விதிமுறைகளை வச்சுக்க முடியாது இல்லையா? கிடையாது சார். அதனாலதான் நம்ம டிஜிபி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதோ அதானே எல்லாமே. அதனாலதான் சார் நம்மளுடைய பெட்டிஷன்ல பாத்தீங்கன்னா முதல் டிஃபெண்டன்ட்டா நம்ம ஹோம் செக்ரட்டரி பார்ட்டியா சேர்த்திருக்கிறோம். 4வது டிஃபெண்டன்ட்டா வந்து நம்ம டிஜிபி சேர்த்திருக்கிறோம். இவங்க தான் அதுக்கான கன்சர்ன் அத்தாரிட்டி. ஹோம் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் இஷ்யூ பண்ணும் பட்சத்துல அந்தந்த மாவட்டங்கள், மாவட்ட ஆட்சியர்கள் இந்த மாதிரியான அனுமதி வழங்குறப்போ டிஜிபிக்கு வந்து எஸ்ஓபிஸ் இஷ்யூ பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அதுக்கு அதிகாரம் இருக்கு. இப்போ இவங்க வந்து மாநில நெடுஞ்சாலைத்துறை அல்லது தேசிய NH ஸ்டேட் ஹைவேல நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆமா. அப்போ அப்படி சொன்னாங்க அப்படின்னா இப்போ நடந்த இடம் வந்து ஸ்டேட் ஹைவே இல்லையா? இல்ல, அது பத்தின கிளாரிபிகேஷன் வேணும்னு கவர்மெண்ட் சைடு கேட்டிருக்காங்க. அவங்க தரப்பு வாதம் என்னன்னா அது ஸ்டேட் ஹைவே கிடையாது. நீதியரசர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா அது வந்து ஸ்டேட் ஹைவேஸா இருக்கும் பட்சத்துல எந்த அதிகார வரம்புக்கு உட்பட்டு நீங்க இந்த மாதிரியான அனுமதி கொடுத்தீங்க, நீங்க எதுவும் ரெண்ட் எதுவும் கலெக்ட் பண்ணீங்களா, அதுக்கு அது தவிர்த்து எப்படி நீங்க ஸ்டேட் ஹைவேஸ்லயும் நேஷனல் ஹைவேஸ்லயும் நீங்க அலோவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் அவங்களுடைய அப்சர்வேஷனா இருந்தது. ஆல்ரெடி வந்து ஹைவேஸ்ல நடத்தக்கூடாதுன்னு இருக்கு ஆர்டர் இருக்கு. இந்த மாதிரி பேனர்லாம் வைக்க கூடாது, ஃபிளெக்ஸ் எல்லாம் வைக்க கூடாதுன்றது ஆல்ரெடி ஒரு ஆர்டராவே இருக்கு. இல்ல, அதுக்காக தான் இடைக்கால உத்தரவு கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அந்த எஸ்ஓபிஸ் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குற வரைக்கும், இஷ்யூ பண்ணி அதை கெசெட்ல நோட்டிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ற வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்பதற்கு தான் நம்மளுடைய இன்ஜெக்ஷன் ஆர்டர். இல்ல, நம்மளோட இன்ஜெக்ஷன் பிரேயரை நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் அரசு தரப்பட்ட அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேக்குறாங்க. இல்ல, இது மாதிரியான துர்ச்சம்பவங்களை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா எஸ்ஓபிஸ் வேணும்ன்றத ரெக்கார்ட் பண்ணாங்க. மாண்புமிகு நீதியரசர்கள் வந்து அப்சர்வேஷன் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா ஒட்டுமொத்தமா எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு மீட்டிங்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது வந்து அடிப்படை உரிமையை வந்து ரத்து செய்யற மாதிரி இருக்கும். டெமோக்ரஸில எல்லாருக்கும் மீட்டிங் நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்கு. அவங்க சொல்றது என்னன்னா இயர் மார்க் பிளேசஸ், இதுக்குன்னு தனித்துவமா அந்தந்த மாவட்டங்கள்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சில பிளேஸ் வந்து வச்சிருப்பாங்க ஐடென்டிஃபை பண்ணி. உதாரணத்துக்கு வள்ளுவர் கோட்டம் இருக்கு. அது மாதிரியான இடங்கள்ல மட்டுமே நடத்தணும். அதுவுமே உரிய புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணி பப்ளிக் சேஃப்டி உட்பட எக்ஸிட் பாயிண்ட்ஸ், எமர்ஜென்சி ஆம்புலன்சஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ஷூர் பண்ணி கொடுக்கணுன்றது நீதிபதிகளுடைய ஆர்டர். இல்ல, தாவேக்கா தரப்புல அவங்க சைடு யாரும் ஆஜராகல, அப்பியரன்ஸ் போடல. அது அவங்க பிரைவேட் பார்ட்டி இருக்கிறனால பொதுநல வழக்கா போட்டிருக்கிறோம். இல்ல சார், இங்க ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. பிரின்சிபல் பெஞ்ச்ல ஆல்ரெடி கேஸ் வந்து பெண்டிங் இருக்கு. அந்த கேஸ்ல ஆல்ரெடி மாண்புமிகு சிங்கிள் பெஞ்ச் ஆர்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா 16ஆம் தேதி வழக்கு போட்டிருக்காங்க. எஸ்ஓபிஸ் உடைய வயபிலிட்டி பத்தி, இது எஸ்ஓபிஸ் கொண்டு வர முடியுமா, கொண்டு வரும் பட்சத்துல செக்யூரிட்டி டெபாசிட், காஸ்டனரி டெபாசிட் உடைய வயபிலிட்டி என்ன அப்படின்னு செக் பண்றதுக்காண்டி அரசாங்க தரப்புல வாதங்கள் கேட்டிருக்காங்க. சூமோட்டோவா சீஃப் செக்ரட்டரியும் ஹோம் செக்ரட்டரியும் இம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இல்ல, அது ரெண்டே வழக்கு தான். அவங்க டிஜிபியை பார்ட்டியா சேர்த்து அனுமதி கேட்டு வழக்கு போட்டிருந்தாங்க. WP கிரிமினல் 884 of 2025 நினைக்கிறேன். அதுல 18/9 ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான பப்ளிக் கேதரிங்ஸ்ல ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது போக திரும்ப 24ஆம் தேதி அந்த வழக்கு திரும்ப விசாரணைக்கு வரும்போது ஸ்டேட் தரப்புல அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்க கைட்லைன்ஸ் ஆல்ரெடி நாங்க ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம், ஹை லெவல் கமிட்டி போட்டிருக்கிறோம், அதை நாங்க இஷ்யூவன்ஸ் பண்ணுவோம் சொன்னாங்க.
ஜட்ஜ் என்ன அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா, மாண்புமிகு ரெஸ்பெக்ட் ஜட்ஜ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான காஷனரி டெபாசிட், செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாம் வாங்குறதுக்கான வயபிலிட்டி என்ன அப்படின்றத அவர் ஆர்டர் ரெக்கார்ட் பண்ணி பதில் கேட்டிருக்கிறாரு. வருகிற 16ஆம் தேதி அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருகிறது. சார், இப்போ இந்த கரூர் விவகாரத்துல காவல்துறையோட செயல்பாடு குறித்து எதுவும் கருத்து இல்ல, மேட்டர் வந்து ரொம்ப இன்வெஸ்டிகேஷன்ல பெண்டிங்ல இருக்கு. அது சம்பந்தமா நம்ம கருத்து சொல்ல முடியாது. இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு. இல்ல நீதியரசர்களும் சொல்லல. சிபிஐ என்கொயரி கேட்டு தொடரப்பட்ட வழக்குல பேசிக் கம்யூனிட்டிஸ் வந்து நீங்க உறுதி பண்ணீங்களா? ஸ்டேட் எல்லண்டோ உறுதி பண்ணிட்டான்னு கேட்டாங்க. குடிதண்ணீரோ மற்ற விஷயங்கள்லாம் அதான் சார், ஆல்ரெடி 1% கமிஷன் இருக்கு. அது தவிர லோக்கல் போலீஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர் இன்வெஸ்டிகேஷன்ல கோர்ட்டோ எந்த ஒரு தனி நபரோ எந்த ஒரு கருத்து சொல்ல முடியாது. இட் இஸ் வெரி நாசன்ட் ஸ்டேஜ்ன்றது அவங்களோட அப்சர்வேஷன். அட்வொகேட் அமரவேல் பாண்டியன், சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. கதிரேசன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் நான் வந்து அவருக்காக ஆஜராகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.